பெண்கள் பாதுகாப்புன்றது பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊர் மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே ரொம்ப ஒரு கீழ்த்தனமான ஆட்சி பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட ஆட்சி இங்க நடந்துட்டு இருக்கு. இல்ல இது வந்து ஆக்சுவலா நம்ம இல்ல நீங்க கை தட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்கரேஜ் பண்ற இருக்கு. இல்ல இப்ப என்னன்னா பெண்கள் வந்து இங்க சுதந்திரமா நடமாட முடியல இல்ல 10 மணிக்கு மேல வெளியில வர முடியல அப்படின்னா அதுக்கு ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வைதான், மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கருத்தை நம்ம கேட்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஆண்கள் எல்லாம் வெக்கி தலை குனியணும். ஏன்னா இல்ல கிளாப் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்ல. ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லன்னு பேசுறோம். அது காரணம் என்ன? பெண்களா? ஆண்கள் தானே. நாம ஒழுக்கமா இல்லாத காரணத்தினாலையும் நாம என்ன இருக்கிற எல்லாரையும் பொதுவா சொல்ல அப்படி ஒழுக்க கேடா இருக்கக்கூடிய சில ஆண்கள்னால சில பேர்னால தானே இப்படியான ஒரு சூழல் இந்த சமுதாயத்தில் ஏற்படுது. அப்ப நம்ம பெண்கள் பத்திரமா இருக்கணும், பார்த்து போயிட்டு வாமா, பாதுகாப்பா இருமான்னு வீட்டுல சொல்லி அனுப்புறாங்களே. எத்தனை அப்பா அம்மாக்கள் தான் பையனை தம்பி எந்த பொண்ணுகிட்டயும் வம்பு வளர்க்காத தம்பி, ரோட்ல நின்று பஸ் ஸ்டாண்ட்ல நின்று விசில் அடிக்காத தம்பி, ரோட்ல நின்று பொண்ணுங்களை பார்த்து எதுவும் கிண்டல் பண்ணாத தம்பி, வம்பு பண்ணாத தம்பின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த பொறுப்பு வந்து ஆண்களுக்கு இருக்குல்ல, அது நாம சரியா இருக்கணும்ல. அரசாங்கங்கள் இதை தடுக்கணும், சிசிடிவி வைக்கணும், மானிட்டர் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும், கட்டாயமா உண்டு. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் அதை மாற்று கருத்து. ஆனால் ஆண்களுக்கு இதுல மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் மூலமா அவங்க தெரியப்படுத்துறோம்.